வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஃபினான்ஸ் துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 44,500 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 60,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஏப்ரல் 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IIFCலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிட்டேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ், அதாவது நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் ஏல அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். www.iifcl.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 18 ஏப்ரல் 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே February 28 இந்த டேட் அன்றைக்கி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? டென்டேட்டிவாக இந்த போஸ்டிங்க்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மே மாதம் அல்லது ஜூன் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு ஜூன் அல்லது ஜூலையில் நடக்கும். இதோட ஃபைனல் ரிசல்ட் டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வெளிவந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹெல்ப் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறப்ப, இந்த மாதிரி அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு வந்து கொயரிஸ் ஏதாவது இருக்குது, ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபார்மில் இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் வர அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவங்க உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக கரண்ட்டாக ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 33 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ போஸ்ட். ஓகேங்களா? இப்போ கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரிக்கு 11 வேக்கன்சிஸும், எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசி கேட்டகரிக்கு 6 வேக்கன்சிஸ், சிடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் 5 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸுக்கு வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்து டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 44,500. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து மினிமம் உங்களுக்கு 60,000க்கு மேலே சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்எஸ் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, லோக்கல் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஃபேமிலி அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்சஸ்ன்னு சொல்லி எக்ஸட்ரா நிறைய வந்து உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் 2 years இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே
ரிலாக்ஸேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் யூஆர் இடபிள்யூஸாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசினா 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் 33 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே கிரேட் ஏல ஜெனரலிஸ்ட்டில் 31 வேக்கன்சிஸ் ஆகும். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல என்வைரன்மெண்டல் அண்ட் சோசியல் சேஃப்கார்டில் 2 வேக்கன்சிஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஜெனரலிஸ்ட்டில் 31 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது டிப்ளமோ இன் எனி டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பேச்சுலர் டிகிரியில் எல்எல்பி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி 5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி அதாவது சிஏசிஎஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், சிஎம்ஏ ஐசிடபிள்யூ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஏ பிடெக் எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் கேட்குறதுல பேங்க்ஸு அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்லது பிஎஸ்யூஸு அதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்வைரன்மெண்ட் அண்ட் சோசியல் சேஃப்கார்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிப்ளமோவில் என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், என்வைரன்மெண்டல் சயின்சஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனில் சோசியல் ஒர்க்ஸோ அல்லது சோசியாலஜி அல்லது ஆந்த்ரோபாலஜி அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது டெவலப்மெண்ட் சயின்ஸ் சர்வீசஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது பிஜிபி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பிஎஸ்யூஸ் அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பாஸ் 2வாக இருக்கும். இன்டர்வியூ உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் பிஹேவியர் ரிலேட்டடாக இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் 1 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ன்னு சொல்லி 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். டெஸ்ட் 1ல் உங்களுக்கு ரீசனிங்கில் 25 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் செக்டரில் 25 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். டெஸ்ட் 1 60 நிமிடங்கள் 1 ஹவர் உங்களுக்கு வந்து நடக்கும். அடுத்து டெஸ்ட் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அண்ட் பிஹேவியரல் இன்டர்வியூ தான் நடக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் ஒட்டி இருக்குது. அது ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் எடுத்துகிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ இது கரெக்டாக பார்த்து அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் விண்ணப்பிச்சிடலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் ₹100 நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள தவிர்த்து மற்றவங்க யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்கெல்லாம் ₹600 ஃபீஸ் பெய்ட் பண்ணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸு இன்டிமேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா. அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே ஆன்லைன் மூலியே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.